வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் விமர்சகர் திரு பாலச்சந்திரன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நேத்து ரொம்ப நேரம் ஒரு பெரிய நீண்ட நெடிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் அபிஷியலா நேத்து வந்து அதிமுக பாஜக அலையன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு அமித்ஷா. 2 மணில இருந்து மீட்டிங் நடக்கும்னு எதிர்பார்த்து கடைசியில 5 மணிக்கு தான் மீட்டிங் நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அது வரைக்கும் என்ன டிஸ்கஷன் நடந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இருந்தாலும் பாஜக வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல காம்ப்ரமைசஸ் செஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அண்ணாமலையா அதிமுகவனா அதிமுக, ஓபிஎஸ் டிடிவி தினகரனா இல்ல எடப்பாடியா அப்படின்னா எடப்பாடி, அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படிங்கிற பல காம்ப்ரமைசஸ் அமித்ஷா பண்ணிருக்கிறாரோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த கூட்டணிய அதுவும் இவ்வளவு சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவையை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிஜேபி எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. they have only taken strategic steps. உண்மையில இதுல வெற்றி பெற்றது வந்து பிஜேபி தான். பிஜேபி தனியா நின்னா, ஏடிஎம்கே தனியா நின்னா, ஏடிஎம்கேக்கு ஒரு 30-40 சீட்டு கிடைக்கும். பிஜேபிக்கு தனியா நின்னா ஒரு சீட்டு கூட கிடைக்காது. இதுதான் உண்மை. அப்ப பிஜேபி இவங்க கூட கூட்டு சேரும்போது சில பேர் என்ன சொல்றாங்க, பிஜேபி தனியா 20% வாங்கினாங்க, இவங்க தனியா 18% வாங்கினாங்க, ரெண்டும் சேர்ந்து 38% ஆயிரும். முதல்ல பிஜேபி தனியா 20% வாங்கல. இது கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டெல்லாம் குறைச்சா சரி, அவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்னு தெரியும். இது இந்த 20% சொல்றது எப்படி இருக்குன்னா, இந்த பிஎம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு ஒரு திட்டம் ஒன்று இருக்கு. லேபிள் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லா இடத்துலையும் 4 கோடி ஏழை மக்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கிறோம்னு. அந்த வீடு கட்டி கொடுக்குற திட்டத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கறது ஒரு 30% அல்லது அதுக்கும் கீழேயோ. மீதி எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் பயனாளிகளும் கொடுக்குறாங்க பல மாநிலங்கள்ல. கேரளாவும் தமிழ்நாடு சொல்லிட்டாங்க, பயனாளி ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையுமே நாங்க கொடுத்துறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா லேபிள் மட்டும் இவங்க ஒட்டிக்கிடுவாங்க, பிரைம் மினிஸ்டர் ஹவுசிங், பிரைம் மினிஸ்டர் ஹவுசிங்னு. அதே மாதிரி தான் இந்த 20%ங்கிறதும். இவங்க தனியா நின்னா சரி எத்தனைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு மிகச்சிறந்த ஆதாரம் என்னன்னா, ஈரோடு பை எலெக்ஷன்ல நிக்கிறாம ஓடி போயிட்டாங்க. நிக்கிற தைரியம் இல்லை. அந்த நிக்கிற தைரியம் இவங்களுக்கும் இல்லை, ஏடிஎம்கேக்கும் இல்லை. சீமானை முன்னாடி வச்சு இவர் வந்து பிஜேபி வந்து ஓப்பனா சொன்னாங்க, சீமானுக்கு தான் எங்களுடைய சப்போர்ட் இல்லை கடைசி நிமிஷம் சொன்னாங்க. சொல்லி என்னாச்சு, சீமான் எவ்வளவு ஓட்டு வாங்கினான்னு பார்த்தோம். அப்போ இன்னைக்கு இந்த இது போட்டது மூலம், இந்த அக்ரிமெண்ட் போட்டது மூலம் ஏடிஎம்கே பிஜேபி கூட ஒரு எலக்ட்ரல் அலையன்ஸ் இருக்குங்கிறது உறுதிப்பட்டுருச்சு. இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்தா 38% வாங்குறதெல்லாம் சும்மா. ஏன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபி இருந்து விலகினா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டு இப்ப கிடைக்காது. மைனாரிட்டி ஓட்டு கம்ப்ளீட்டா இவங்கள விட்டு காலியாயிரும், அதுல சந்தேகமே கிடையாது. பிஜேபிக்கு தெரியும், பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்தாலுமே திமுகவுடைய ஓட் பேங்கை விட கம்மியா தான் இருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப ஏன் சேர்றாங்க? ஏன்னா திமுகவுடைய ஓட் பேங்கை இவங்க 2 பேரும் சேர்றது மூலம் குலைக்க முடியாது, அதை இன்னொருத்தர் மூலமா குலைக்கணும். அதுக்கு தான் தனியா ஆவர்த்தனம் பண்றதுக்கு விஜய் ரெடியா வந்து நிக்கிறாரு. அவரை வச்சு டிஎம்கே உடைய மைனாரிட்டி ஓட்டு மற்றும் யூத்ஃபுல் ஓட்டு இதெல்லாம் பிரிச்சிட்டோம்னா நம்ம வாங்குற ஓட்டை விட டிஎம்கே வாங்குற ஓட்டு கம்மியா போயிடும் அப்படிங்கிறது கால்குலேஷன். அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஏடிஎம்கே தன் பக்கம் எடுக்கணும். சரி, லாங் டேர்ம் பிளான் என்ன? பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தி ஒன்று உண்டு. என்னன்னா, எதிர்கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும், கூட்டு சேரும் நேச கட்சிகளை ஒழிக்க வேண்டும். ஸ்டெடியா இருக்காங்க. அப்படியே சிவசேனாவும் அதே மாதிரி தான் பண்ணாங்க மகாராஷ்டிரால. அடுத்து வந்து பீகார்ல அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய நண்பர் பாக்கி நேற்று ஒரு விவாதத்துல வந்து சொன்னாரு, நானும் இந்த விவாதத்துல பங்கெடுத்துக்கிட்டு இருந்தேன், சன் டிவி விவாதத்துல. அவரும் சொன்னாரு, பாலச்சந்திரன் சொல்ற மாதிரி பயப்பட தேவையில்லை, பிஜேபி இங்க வந்து பீகார்லயோ சிவசேனாவில நடந்துச்சுன்னா சொன்னாரு. இன்னைக்கு பிஜேபி வீக்கா இருக்காங்க, அப்படியெல்லாம் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க தமிழ்நாட்டுல. அப்போ அவரே வந்து நான் சொல்றதை ஒத்துக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு வீக்கா இருக்காங்க அவ்வளவுதான், ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அடிப்பாங்க, அதை அவரே ஒத்துக்கிறாரு. புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தான், அதை அவர் வந்து ஒத்துக்கிறாரு. பிஜேபி லெப்பர்ட்ஸ் டோன்ட் சேஞ்ச் தேர் ஸ்பாட்ஸ், இது வந்து பயாலஜிக்கல் தியரி, எஸ்டாப்ளிஷ் தியரி. இவர்கள் தங்கள் நிறத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்க இதுக்கப்புறம்? ஏற்கனவே ஒண்ணு சொல்லிட்டாரு, கூட்டத்துல சொல்லிட்டாரு, என்டிஏ தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் இயங்கும், இபிஎஸ் தான் நான் என்டிஏ வெற்றி பெறும் பொழுது முதலமைச்சர் சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாரு, தமிழ்நாட்டில் என்டிஏ உடைய கூட்டணி ஆட்சி நடக்கும், கிளியரா சொல்லிட்டாரு. பக்கத்துல இருந்து இபிஎஸ் வாய் மூடி மௌனமாக இருந்தார். அப்போ இவங்க 4 சீட் ஜெயிச்சா கூட அதுல 2 பேர் அமைச்சர் ஒன்று கேட்பாங்க. முதல் தகராறு அங்க ஆரம்பிக்கும், வாங்கிடுவாங்க.
ஏன்னா அவங்க கையில் அவங்களுக்கு என்ன எலக்ட்ரல் அலவன்ஸ் வேணும்? இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ, எப்படிப்பட்ட இந்த தேர்தல் கூட்டாளிகள் அவர்களுக்கு இருக்கிறாங்க? அப்படி மற்றவங்களை பத்தி அவங்க எதுவும் கவலைப்படணும்? அதனால அடுத்து வந்து ஒவ்வொரு சீனா நீங்க பாருங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் என்ன ஆவாங்க? அவங்களுடைய உட்கட்சி விவகாரத்தில் நாங்க தலையிட மாட்டோம், அவங்களை எப்படி நாங்க பேச்சுவார்த்தை மூலம் அதை சரி பண்ணிக்குவோம். அப்போ அவங்கள தன் கூட சேர்த்து வச்சுக்குவாங்க. தனியா அவங்களுக்கு தங்களுடைய கோட்டால இருந்து சீட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நயினா நாகேந்திரனை தலைவராக்குறது மூலம் மன விரிசல் பட்டு இருக்கின்ற தென் தமிழ்நாட்டில் உள்ள முக்குலத்தோரை மறுபடியும் தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கால்குலேஷன். இது ஓரளவு பலன் கொடுக்கும் நம்புறாங்க, பலன் கொடுக்கலாம், இட்ஸ் பாசிபிள். இது எல்லாம் நடந்ததுன்னா அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த எலக்ட்ரல் சிம்பல் வந்து இப்ப நிப்பாட்டி வைப்பாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் இரட்டை இலை சிம்பல் வந்து பிரச்சனை வந்து மறுபடியும் வரும். இன்னைக்கே வந்து அந்த இரட்டை இலை கொஸ்டின் வந்து இவங்க விசாரிக்கிறாங்க, தேர்தல் கமிஷன் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால அது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் ஆகி இபிஎஸ் இந்த பக்கம் வந்திருக்கலாம், குவைட் ப்ராபபிளி. ஏன்னா எந்த தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலைமையோட இருக்குன்னு சொல்லி குருடர்கள் கூட நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய நடத்தை இருக்கு, நம்ம பார்த்துட்டோம். இந்த நாட்டுல வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து உங்ககிட்ட 2 பசுமாடு இருந்ததுன்னா ஒரு பசுமாடை வெளிநாட்டுல இருந்து கள்ளத்தனமா வந்தவங்களுக்கு கொடுக்கணும்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது அப்படின்னு அப்பட்டமாக மத துவேஷத்தை கிளப்பி விடுகின்ற பிரச்சாரத்தை வந்து இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி பண்ணாரு. ஏதாவது செஞ்சது அந்த தேர்தல் கமிஷன்? ஒண்ணுமே செய்யல. அதனால தேர்தல் கமிஷன் வந்து இன்னைக்கு கைபொம்மையா இருக்குன்னு எல்லாருடைய அபிப்பிராயம் இருக்கு. அவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்கு. அப்ப இரட்டை இலையை பத்தி மறுபடியும் ஃபைனல் கோயரி அப்படின்னு வந்த உடனே இபிஎஸ் வந்து பயப்படுறதுக்கு நிச்சயமா அர்த்தம் இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த மிரட்டல் வந்து பலனளித்திருக்கலாம். நாளைக்கு இந்த இவங்க வந்து தே கேன் கீப் இட் ஆன் ஹோல்ட். இந்த விசாரணைக்கு அப்புறம் ஒரு தீர்ப்பு கொடுக்காமலே இருக்கலாம். தேர்தல் கமிஷன் வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வழிக்கு வரலன்னா மறுபடியும் அந்த துருப்பு சீட்டை காண்பிக்கலாம். அடுத்து இன்னொன்று என்ன செய்யலாம்? வடகிழக்கு மாநிலத்துல ஒரு சீட்டு கூட வாங்காத பிஜேபி அந்த மாநிலத்துல வந்து ஆளுவதற்கு தகுதி படைத்த எண்ணிக்கையில் யார் வென்றார்களோ அவங்கள ஒட்டுமொத்தமா வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பிஜேபி ஆட்சி வந்துருச்சு, ஒரு சீட் கூட ஜெயிக்காத பிஜேபி. அப்ப இங்க வந்து உங்களுக்கு தான் பவர்ஃபுல் ஆலிஸ் இருக்காங்களே, இடி இருக்காங்க, சிபிஐ இருக்காங்க. இது வரைக்கும் வரலாறு என்ன? யாரெல்லாம் குற்றவாளிகளாக இவர்களால் கூறப்பட்டார்களோ அவர்கள்லாம் இடி, சிபிஐ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சுன்னா அதுக்கு அடுத்து அவங்க வந்து பிஜேபியில சேருவாங்க. பிஜேபியில சேர்ந்த உடனே அவர்கள் வந்து உத்தமர்கள் ஆகி விடுவார்கள். பெஸ்ட் எக்ஸாம்பிள் உத்தவ் தாக்கரே. இவரு சரத்பவாருடைய நெவ்யூ அஜித் பவார். அஜித் பவார் 70,000 கோடி ஊழல் இவங்க தான் சொன்னாங்க. அடுத்து அவரு கிளீன் சீட் கொடுத்துட்டாங்க. அப்ப இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு படிப்பினை, எச்சரிக்கை, இன்சென்டிவ் எல்லாம் இருக்கு. இங்க வந்து நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்றாரு நேத்து அமித்ஷா. 1996ல இருந்தே இந்த அலையன்ஸ் இருக்கு, 98ல 30 சீட் ஜெயிச்சிருக்கோம், இது ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப அவசர அவசரமா அறிவிக்க வேண்டிய ஒரு தேவை எங்க இருந்து வந்தது? இந்த கூட்டணி வந்து கடைக்கோடி தொண்டர்கள் மத்தியில் இது வந்து எப்படி ரிசீவ் செய்யப்படும்? அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? பாஜக தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? ஏற்கனவே அண்ணாமலையை மாற்றினதுனால பாஜகல வந்து கடுமையான அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. போன மாசம் வரைக்கும் இபிஎஸ் வந்து பாஜகவோட இன்னைக்கு என்றுமே கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு திடீர்னு அண்டர்பல்ட்டி அடிச்சு எந்தவித நிபந்தனையும் மற்ற ஒரு கூட்டணியை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இது உண்மையிலேயே ஒரு நேச்சுரல் அலையன்ஸா? இது களத்தில் வந்து பிரதிபலிக்குமா இந்த அலையன்ஸ்? இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் களத்துல வந்து தொண்டர்கள் மத்தியில் பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்பர் 1, இட்ஸ் நாட் a நேச்சுரல் அலையன்ஸ். இது கொள்கை கூட்டணி இல்லை, இது சந்தர்ப்பவாத கூட்டணி. ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் பாமக வந்து வழக்கம் போல திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 பக்கமும் வந்து நம்ம வந்து இவர் அன்புமணி இந்த பக்கம் பேசுவாரு பிஜேபியோட, நம்ம ஏடிஎம்கே கூட பேசுவோம் அப்படிங்கிறது வந்து ராமதாஸ் ஐயாவுடைய கால்குலேஷனா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பிஜேபிக்கு ஏடிஎம்கேக்கு அடுத்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஓட் பேங்க் வச்சிருக்கிற ஒரு பார்ட்டினா அது பாமக தான். பாமக அவங்க கையை விட்டு போய் ஏடிஎம்கே கூட சேர்ந்துட்டாங்கன்னா பிஜேபி இங்க காணாம போயிடும். அப்போ ஏடிஎம்கே நம்ம பக்கம் இழுத்துட்டா பாமக ஒரு வழி இல்லை. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் எங்க இருக்காங்களோ அங்க பாமக இருக்க மாட்டாங்க. அப்ப டிஎம்கே பக்கம் போக மாட்டாங்க. நம்ம பக்கம் வர்றதை தவிர அவங்களுக்கு வழி இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இந்த அவசரம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்க 2 பேரும் இவரை வந்து அன்புமணியை வந்து தலைவராக இருந்தவரை செயல் தலைவராக்குனாரு ராமதாஸ் ஐயா. தலைவராக இருந்த ஒருவர் செயல் தலைவராக ஆக்கப்பட்டால் அவர் செயலற்ற தலைவராக ஆகிவிட்டார் என்பதுதான் உண்மை.
அப்படித்தான் ஆக்கியிருக்காங்க அன்புமணியை வந்து. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது இந்த இந்த பேச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே அவங்க 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நான் வந்து இதுல இருந்த பொழுது ஹெல்த் மினிஸ்ட்ரியில நான் வந்து பணிபுரிஞ்சிருந்தேன், அடிஷனல் செக்ரட்டரியா 2009. எனக்கு அந்நேரம் உறுதியாக தெரியும் அன்புமணி அவர்கள் காங்கிரசுடன் உறவு தொடர வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ராமதாஸ் ஐயா இல்லை, பிஜேபி தான் அடுத்த பவருக்கு வரும்னு நினைச்சு பிஜேபியோட உறவை வச்சுக்கிட்டார், காங்கிரஸோட உறவை முறிச்சாரு. என்ன நடந்தது? காங்கிரஸ் மறுபடியும் பதவிக்கு வந்தது. அன்புமணி அடுத்த 5 ஆண்டுகள் ஹெல்த்ல இருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவரே சொன்னது வேற இன்னொரு மிக முக்கியமான துறைக்கு வந்து அவர் அமைச்சரா போட்டிருந்திருப்பாங்க காங்கிரஸ்ல. அத்தனை வாய்ப்புகளும் அன்று இழக்கப்பட்டன. அவர் பெரியவர் சொன்னாரு சொல்லி அதை ஏத்துக்கிட்டாரு. ஸோ ஒரு தரம் சூடு வாங்கியிருக்கு. அப்ப இந்த தரமும் வந்து அவர் என்ன நினைக்கிறார், பிஜேபி தான் தொடர்ந்து வரும், இங்க வருதோ இல்லையோ அங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால பிஜேபி தான் கண்டினியூ பண்ணும். அப்ப அவங்க கூட இருந்தா நமக்கு மறுபடியும் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி, மினிஸ்டர்ஷிப் இதெல்லாம் நம்ம வந்து நெகோசியேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். இவர் வந்து ராமதாஸ் ஐயா வந்து இல்ல இங்க லோக்கலா வந்து நடக்க போறது வந்து லோக்கல் எலெக்ஷன், இதுல வந்து நம்ம எம்எல்ஏஸ் கூட்டணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கு. இந்த கருத்து வேறுபாடு இருக்குங்கிறது, கருத்து வேறுபாடு வந்து வெடித்து வெளியில் வருவதற்கு முன்னால் நமக்கு தெரியுது. அப்ப ஐபிஐ எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சிருக்கிற பிஜேபிக்கு தெரியாமல இருக்கும். அதனால திஸ் இஸ் தி ஆப்பர்ச்சூன் மொமெண்ட். நம்ம உடனடியா வந்து ஏடிஎம்கே நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னா பிஎம்கே எந்த பக்கமும் போக முடியாது. அது ஒரு முக்கியமான காரணம் ஏன் உடனடியா வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு. சரி, தொண்டர்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு கேட்டா ஏடிஎம்கே தொண்டர் வந்து நிச்சயமா வந்து வெறுப்போட தான் இருப்பாங்க. நமக்கு நாம குழி பறிக்கிறாரு இபிஎஸ் தான் நினைப்பாங்க. ஆனா இரட்டை இலை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். வந்தே மாதரம் எப்படி இந்தியர்களுக்கு விடுதலை போராட்டத்தில் தாரக மந்திரமாக இருந்ததோ அதே போல் இரட்டை இலை என்பது ஏடிஎம்கே தொண்டனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால இரட்டை இலைக்குத்தான் போடுவாங்க, இரட்டை இலைக்கு தான். எவ்வளவுதான் வெறுத்தாலும் சண்டை போட்டாலும் இரட்டை இலையை விட்டு அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டு போக மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த அலையன்ஸ்க்கு வராது, அது திமுக பக்கம் தான் போகும், அதை பிரிக்கிறதுக்கு தான் ஒரு தேர்ட் ஃப்ரண்டா விஜயை வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க. இன்னைக்கு இது ஒரு நால்முனை போட்டியாக இருக்கு. சமீபத்துல நிர்மலா சீதாராமன் சீமானை எல்லாம் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ எலெக்ஷனுடைய நெருக்கத்துல இதை வந்து இன்னும் ஒரு மும்முனை போட்டியாவோ இல்ல இருமுனை போட்டியாவோ விஜயும் சீமானையும் உள்ளடக்கிய ஒரு இருமுனை போட்டியாவோ மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஜயோடைய ரோல் இதுல என்னவா இருக்கும்? விஜய் வந்து இப்போ இவ்வளவு நாள் அதிமுகவை எந்த விமர்சனமும் விஜய் பண்ணல. இன்னைக்கு அவருடைய கொள்கை எதிரியோட அதிமுக கூட்டணி வச்சிருச்சு அப்படிங்கறத பாக்குறோம். இனிமேல் விஜய் தரப்புல இருந்து களத்துல வந்து எப்படி இருக்கும் அவருடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும்? விஜய் வந்து தீவிரப்படுத்துவார். திராவிட கட்சிகளை எதிர்த்தும் பிஜேபி எதிர்த்தும் தீவிரமாக பேசுவார். அப்படி பேசத்தான் திமுகவுடைய வாக்கு வங்கியில இருந்து விஜய்க்கு வந்து போகும்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு தெரியும் இவங்க 2 பேரும் சேர்ந்தது மூலம் திமுகவை தோக்கடிக்க முடியாது. திமுகவுடைய வாக்கு வங்கி இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 2 பேரும் சேர்ந்ததுனால ஏற்கனவே கொஞ்சம் நஞ்சம் இருந்த மைனாரிட்டி சப்போர்ட் வந்து ஏடிஎம்கேக்கு போயிருது. இட் கோஸ் அவே. அது எல்லாம் இவங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு வந்து அவங்களுடைய கால்குலேஷன் என்னன்னா, இவங்க வந்து 38% 40% இருக்காங்களா டிஎம்கே, நம்ம 2 பேரும் சேர்ந்து 32% வந்துருவோமா? வந்தா அந்த 40ல இருந்து ஒரு 10% கழட்டி விட்டோம்னா நம்ம வந்துருவோம். இதுதான் கால்குலேஷன். விஜய் வந்து வெளியில இருந்து மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக சந்தேகமே இல்லாம. பாவம் இந்த தம்பிக்கு என்ன தெரியும் அரசியல், யாரோ சொல்லி நல்லா டெலிவரி பண்றாரு, டயலாக் நல்லா டெலிவரி பண்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் சொல்லி கொடுக்குறவங்க கொட்டேஷன் முதல் கொண்டு தப்பா சொல்றாங்க. Men may come and men may go, but I go on ever. It was never told by the poet whom he quoted. If I remember correct, it was Tennyson. Lord Alfred Tennyson. ஆமா, லார்ட் ஆல்ஃபிரட் டென்னிசன். புரூக் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அந்த சிற்றோடை சொல்றதாக அமைந்த கவிதை அது வந்து. அதை முதற்கொண்டு தப்பா எழுதி கொடுக்குறவங்க தான் இவங்களுக்கு இருக்காங்க. விஜய் வந்து he will be taken for a ride, use and throw, அதுதான் நடக்கும் அவருக்கு. இப்போ மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இந்த டிராமா எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கூட்டணியில இல்ல, இனிமேல் எப்பவுமே கூட்டணி கிடையாது, தொண்டர்களோட விருப்பத்துக்கு ஏற்ப சிறுபான்மையினோட விருப்பத்துக்கு ஏற்பதான் கூட்டணியில இருந்து வெளியில வந்தோம் அப்படின்னு இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் ஜெயக்குமார்லாம் எப்படி பேசினாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 25 வருஷமா நான் வந்து ராயபுரத்துல முடிசூடா மன்னனா இருந்தேன், இவங்களோட கூட்டணி வச்சதுனாலதான் இன்னைக்கு என்னோட செல்வாக்கெல்லாம் குறைஞ்சு போய் இன்னைக்கு நான் வந்து செல்லாக்காசு ஆயிட்டேங்கிற அளவுக்கு வருத்தப்பட்டு பேசினாரு. பல விமர்சனங்களை வந்து பரஸ்பரம் வச்சிருக்காங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் வந்து
பிளாஷ்பேக் மலரும் நினைவுகள்னு இவங்க ஒருத்தர் திட்டிக்கிட்டதெல்லாம் இன்னைக்கு எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல. இதெல்லாம் வந்து ஒரு மீம் மெட்டீரியலா மாறிட்டு இருக்கு. சாதாரண மக்கள் கிட்ட களத்துல இது எப்படி இந்த அலையன்ஸை வந்து அவங்க பார்ப்பாங்க? வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து திமுகவுடைய ஆதரவு அமோகமா போகும். ஏற்கனவே இருக்கிற ஆதரவு. ஏன்னா பிஜேபி எவ்வளவு கீழ்த்தரமா அவங்கள நடத்துனாங்க. 11 தரம் வந்த பிரைம் மினிஸ்டர், என்னென்னமோ காரியங்களுக்காக வந்த பிரைம் மினிஸ்டர் ஒரு எட்டி பார்க்கல வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க. அதை அவங்க நிச்சயமா வந்து பார்ப்பாங்க. இப்ப இந்தியா பூராமே வந்து there is a nexus between the politically powerful and the administratively powerful sections in the lower levels. கீழ் மட்டத்தில் வந்து போலீஸு, ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிட்டிஷியன் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை இங்க மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ஃபுல்லா இருக்கு. அது இங்கேயும் இருக்கு. இப்ப அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அந்த கோபத்தை திமுக மேல திருப்புவாங்க. இது ரொம்ப நேச்சுரல். திமுக வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பெருமளவு ஜனத்தொகைக்கு என்னென்ன இது வசதி பண்ணி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் டைரக்ட் டிரான்ஸ்ஃபரா பண்ணிட்டாங்க. யாரும் எந்த லஞ்ச ஊழலையும் பாதிக்கப்பட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. பஸ் பிரயாணத்துக்கானதா இருக்கட்டும், உரிமை தொகை கொடுத்ததா இருக்கட்டும், அல்லது இவங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து காலேஜ் போறதுக்கு ஃபண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க டைரக்டா பண்ணிட்டாங்க. அந்த குரூப் வந்து சாலிட்லி இவங்க கூட இருக்கிறதுக்கு இவங்க தங்களுடைய பிரச்சாரத்தை வந்து முடிக்க விடணும். ஏன்னா அடுத்து கொஞ்ச நாள்ல ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் வரப்போகுது. திமுகவில் உள்ள சில பேர் வந்து ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுப்பாங்க. அதை பத்தி ரொம்ப பெருசா ஃபிளாஷ் அவுட் கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் கொடுத்து இதான் இவங்க இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வருவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல எதிர்பிரச்சாரம் வந்து டிஎம்கேவுடைய ஐடி விங் ஷுட் பி வெரி காஷியஸ். அந்த டிஎம்கேவுடைய ஒரு காலத்துல இருந்த பிரச்சார பீரங்கி இன்னைக்கு டிஎம்கே கிடையாது. அவங்க எப்படிப்பட்ட பிரச்சாரம் இவங்கெல்லாம் இருந்தாங்க. நெல்லை இது ஒரு தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் இருந்தாரு, வரிசையா சொல்ல வெற்றி கொண்டான், வரிசையா சொல்ல அவங்களுக்கு எப்படிப்பட்ட பேச்சு இருந்தாங்கன்னு. கடைசியில் ஒரு காலத்துல குஷ்புவையும் வடிவேலுக்கு நம்பிக்கிட்டு இருக்க அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. போயிடக்கூடாது. மறுபடியும் அவங்களுடைய தெருமுனை பேச்சாளர்களை அவங்க ஊக்குவிக்கணும். அவர்களுக்கு பட்டறை அமர்த்தி பயிற்றுவிக்க வேண்டும். என்னென்ன பேசணும், உண்மையை பேசுங்க, அவங்க சொல்ற பொய் பிரச்சாரம் அத்தனை முறியடிக்கணும்னு சொல்லணும். ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் நடத்தணும். இவங்க வந்து இப்ப பாக்குறது வந்து ஒரு வலுத்த, ஒரு விஷயஸ், ஒரு வன்மம் கொண்ட ஒரு விரோதியை இவங்க சந்திக்க போறாங்க. அதுக்கு அவங்க வந்து தயாரா இருக்கணும். பொதுவா ஜென்ரலி வந்து லா அண்ட் ஆர்டர் மோசமா போச்சும்பாங்க. இந்த லா அண்ட் ஆர்டர் மோசமா போச்சுன்னு சொல்றதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு ஆமா குத்துப்பட்டு சாராங்க ஒண்ணுமே நடக்கலைன்னா, மாமனுக்கும் மச்சானுக்கு இடையில இருக்கிற சண்டையில மாமே மச்சானை குத்திட்டான்னா அதுக்கு திமுகவோ அதிமுகவோ எந்த விதத்திலையும் பொறுப்பு கிடையாது. இது யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும். உண்மை என்னன்னா, தவறுகள் இல்லாத, குற்றங்கள் இல்லாத சமுதாயம் கிடையாது, மாநிலமும் கிடையாது, நாடும் கிடையாது உலகத்துல. ஆனால் அந்த தவறுகள், அந்த குற்றங்கள் எப்படி பார்க்கப்படுகின்றன மேல் உள்ளவர்களால். அதுல வந்து ஸ்டாலின் ரொம்ப சரியா பண்ணிட்டு இருக்காரு. பொன்முடி மாதிரி ஒரு சீனியர் லீடரை கூப்பிட்டு அவருடைய பதவியை பறிச்சிருக்க. அவர் பேசின பேச்சு வந்து அநாகரிகம். இதை வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லணும். தவறு நடக்காதுன்னு இல்லை, நடக்கிற தவறு உடனடியா சரி பண்ணும். ஒரு நரிக்குறவர் பெண்ணை வந்து பஸ் நடத்துனர் ஒருத்தர் வந்து கொஞ்சம் தரக்குறைவா நடத்தினாருங்கிறதுக்காக உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்லணும். யார் யாரோ செய்யற குற்றத்துக்கெல்லாம் சிஎம் வந்து பொறுப்பு கிடையாது. ஆனால் குற்றம் நடந்தா உடனடியா வந்து அவங்க தலையிடுறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இந்த மாதிரியான இவங்களுடைய பொய் பிரச்சாரங்களை முறியடிக்க வேண்டியது என்பது ரொம்ப முக்கியம்னு சொல்லி நினைக்கிறேன். அதையும் தவிர இன்னொன்று முக்கியமான விஷயம், தமிழ்னு பேசுறவங்கள திமுக காரங்களும் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க அந்த அளவுக்கு தமிழுக்கு செய்யலைன்னு சொல்லி தமிழ் ஆர்வலர்கள் இன்னைக்கு வந்து குறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழை பயிற்று மொழியாக கொண்ட பள்ளிகள் மிக குறைவான அளவில் தான் இருக்கின்றன. அந்த பள்ளிகளுக்கு இவர்கள் அரசு மானிய உதவி, எய்டட் ஸ்கூல் மாதிரி இவங்க செய்யல. 90s வந்து போட்ட ரூல்ஸே இன்னும் கோட் பண்ணிட்டே இருக்காங்க. ரூல் எதுக்கு இருக்கு? தேவையான மாத்துறது தானே. அதை மாத்தினா இவங்களுக்கு ரொம்ப 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 அதிகமா போனா ஒரு 40 கோடி 50 கோடி ரூபாய் செலவழியும். பெரிய அமௌண்ட்டா? அதை செய்யாம இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்கு. தமிழ் ஆர்வலர்களுக்கு 0.5% to 1% இருந்ததுன்னா அது பெரிய இது. அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் திமுக ஓட்டு போட்டாங்க லாஸ்ட் டைம். அதனால அவங்களுடைய கிரீவன்ஸ் எல்லாமே வந்து திமுக நீக்க வேண்டியது தேவை. இப்ப தேசிய கல்விக் கொள்கை, டீலிமிட்டேஷன், அப்புறம் நீட் விவகாரம், இது எல்லாத்துலயுமே அதிமுகவுக்கும் பாஜகவும் பாத்தீங்கன்னா நேர் எதிரான கொள்கை நிலைப்பாடு தான் இருக்கு. இந்த கேள்விகள்லாம் இன்னைக்கு வந்து களத்துல எதிரொலிக்கும் இல்லையா? இதற்கு வந்து கேள்வி நேத்து பத்திரிகையாளர் கேட்கும் போது வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு நாங்க ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுவாங்க? we agree to disagree அப்படின்னு போடுவாங்க. நாங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் மாறுபடுவோம் அப்படிங்கிறது அவங்க காமன் மினிமம் ப்ரோக்ராமா இருக்கும். இவர்கள் திமுகவுக்கு எதிராக சதி செய்யவில்லை பிஜேபி.
தமிழ் மக்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப எதுக்கெடுத்தாலும் இவர் பிரதம மந்திரி வந்து தமிழ் தான் உலகத்திலே புராதனமான மொழி, ஏதோ ஒண்ணு தப்பும் தவறுமா சொன்னாலும் குரலை சொல்றாரு. அது நிச்சயமா சந்தோஷம்தான். ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். 5300 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து வேட்டுவ சமுதாயமாக இருந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக மாறிவிட்டதுங்கிறதுக்கு ப்ரூஃபா நெல்மணியுடைய டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணத 4 பரிசோதனை கூடங்களுக்கு புளோரிடா, அமெரிக்காவில் உள்ள புளோரிடா உட்பட 4 பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். உங்களுடைய ஆய்வு சரியான முறையில் நடத்தப்பட்டது, அது சரியானதுதான் சொல்லியிருக்காங்க. இரும்பு பயன்பாடு தமிழகத்தில் தான் உலகிலேயே முதல் முறையாக செய்யப்பட்டது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிவகலையில வந்து வேளாண்மை நடந்ததுங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்குங்கிறத பத்தி எனக்கோ டாக்டர் ஷர்மிளாவுக்கோ எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப நரேந்திர மோடிக்கு அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுடைய பெருமை இந்தியாவுடைய பெருமை. எதுக்கெடுத்தாலும் மூச்சுக்கு 300 தினம் தமிழ் இந்தியாவின் பழமையான மொழின்னு பேசுற நீங்க இன்னைக்கு வரைக்கும் இதை அக்னாலஜ் பண்ணீங்களா? தமிழர்கள் வந்து இவ்வளவு பேர் நாகரிகத்தோடு இருந்தாங்கன்னு. அப்போ வெளிவேஷம் தானே போடுறீங்க, எங்களை ஏமாத்துறதுக்கு தானே சொல்றீங்க தமிழ் தான் உலகத்திலேயே பழைய மொழின்னு. சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டும் தானே உலகின் 6 செம்மொழிகள்ல 2 அங்கீகரிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகளுடைய யுனெஸ்கோ அமைப்பினால. அப்ப ரெண்டுமே இந்தியாவுக்குள்ள இருக்கிறது தானே. அதுவும் அந்த ரெண்டுலயும் வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜா ஒரு செம்மொழியாக ஆவதற்கான தகுதிகள்னு சொல்லி 7-8 தகுதிகள், 8 நினைக்கிறேன். அந்த 8 தகுதிகளும் கொண்ட ஒரே மொழி தமிழ் தான் அந்த 6 செம்மொழியில. சம்ஸ்கிருதத்துக்கு எவ்வளவு வேணாலும் கொடுங்க. இட்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் கல்ச்சர், இட்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸ். எனக்கு சம்ஸ்கிருதம் மேல் அளவு கடந்த பிரியம் உண்டு. நான் இந்தியன், என்னுடைய நாட்டில் உள்ள ஒரு மொழி இப்படி தனித்தன்மை பெற்ற மொழியாக இருந்ததுன்னா நான் அதுல பெருமைப்படுவேன். அதே மாதிரி தான் நீங்களும் தமிழை பத்தி பெருமைப்படணும். சம்ஸ்கிருதத்துக்கு இத்தனை யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறீங்கல்ல, தமிழை வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்தியாவில் உள்ள எல்லா பல்கலைக்கழகத்திலும் தமிழ் சேர் வச்சிருந்திருக்கணும்ல. வச்சு சொல்ல பார்த்தியா, நம்ம மொழி, நம்ம நாட்டோட மொழி இன்னைக்கு வரைக்கும் பேசும் மொழியா இருக்கு. ஆனா 2000-3000 ஆண்டுகளுக்கு முந்தைய கலாச்சார பெருமை கொண்டதாக இருக்கிறது. வாய்களையே நீங்கள பேசணும், ஏன் மௌனம் அறிக்கை சும்மா பேசிக்கிட்டே இருந்தா போதுமா? அதனால இதெல்லாம் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து உறக்க கூறப்பட வேண்டும். இவர்கள் வெளிவேஷம் போடுபவர்கள் என்பதுதான் உண்மை, அதை சொல்லணும். சோ திமுகவுக்கு இட்ஸ் கோயிங் டு பி a tough road ahead அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த அடுத்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப ஒரு குரூஷியலா இருக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது ஒரு ஈஸியான ஒரு வெற்றியாக இருக்காது, கொஞ்சம் களத்துல வந்து திமுக இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சாதனைகளின் அடிப்படையில் பார்த்தால் இந்த 4 ஆண்டுகளில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடத்திய சாதனைகளின் அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் எளிதாக வெல்ல வேண்டும். ஆனால் பொய்யான சோதனைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவார்கள் என்பதனால் எச்சரிக்கையாக இருக்கிறார். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.